ஷாப்பிங் நீ எதுல போன? சொல்லு. ஏன் முழிக்கிற? எல்லாமே எனக்கு தெரியும். ஆட்டோல போயிருக்க. கல்யாணம் நிச்சயான பொண்ணு இப்படி ஆட்டோல போலாமா? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும்னு சொல்லியிருந்தா நான் கார் அனுப்பிச்சிருப்பேன்ல. அனு, நீ ஆட்டோல போறது யாராவது பார்த்தா நம்ம கௌரவம் என்ன ஆறுதா? அண்ணா அது நான் இது பாரு, இனிமே நீ எங்கேயாவது வெளியே போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் கார் அனுப்புறேன். புரியுதா? ஓகே. அனு, உன்னை கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க உன்னை கவனமா பாத்துக்கணும். அதான் சரியா? இட்ஸ் ஓகே அனு, கம் ஆன். ஆதி, அனுவை நான் வெளியே கூட்டிட்டு போறேன். எனி அப்ஜெக்ஷன்? சேச்சே, நீ கூட்டிட்டு போறதுல எனக்கு என்ன அப்ஜெக்ஷன்? தாராளமா கூட்டிட்டு போ. தேங்க்யூ. ஹேவ் a great time. தேங்க்ஸ். வா அனு, போலாம். என்ன எங்கேயாவது கடத்திட்டு போறீங்களா? இல்ல, உன்னை கடத்த நினைக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். புரியல. ஒன்னு கேட்டா நீ தர்ம சங்கடமா ஃபீல் பண்ணுவியா? கேட்டா தானே தெரியும். கேக்குறேன். உனக்கு தர்ம சங்கடமா இருந்தாலும் கூட என்னால கேட்காம இருக்க முடியாது. ஆமா, அந்த பையன் யாரு? எந்த பையன்? அதானு, பைக்ல ஒரு பையன் கொடுப்போம், நீ அவனதான் கேக்குறேன். உனக்கு அவன் யாரு? அது அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்? வெறும் ஃப்ரெண்டா? எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சமயங்கள்ல நானும் அவங்களோட பைக்ல எல்லாம் போயிருக்கேன். ஆனா நீ போன மாதிரி இல்ல, அதான் கேக்குறேன். என்ன சொல்றீங்க? லுக், நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். எனக்கும் கிட்டத்தட்ட உன்னோட வயசுதான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அதை தாண்டி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கும் புரியும். அவன் உனக்கு ஜஸ்ட் வெறும் ஃப்ரெண்டு கிடையாது. அதுக்கும் மேல அவன்கிட்ட உனக்கு ஒரு இது இருக்குங்கிறத என்னால கிளியரா உணர முடிஞ்சது. இன்னொன்னு சொல்லட்டுமா? அவன் அபியோட தம்பிங்கிறது எனக்கு தெரியும். என்னடா இவ்ளோ மேட்ரு தெரிஞ்சும் இவ ஆதிக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? அனு, நீ என்ன பத்தி என்ன ஐடியால இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன் மேல மட்டும் இல்ல, உன் குடும்பத்து மேலையும் அக்கறையும் பிரியமும் வச்சிருக்கேன். உன் குடும்பத்துல எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். அதுலயும் உன்னை எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீதான் என்னோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்ன விரோதி மாதிரி பாக்குற. அந்த உஷாவுக்காக என்ன எதிர்த்து பேசுற, கோச்சுக்கிற. யோசிச்சு பாரு, ஒரே ஒரு நிமிஷத்துல என்னால இதை ஆதிக்கிட்ட சொல்ல முடியும். கொஞ்சம் அதிகப்படியாவே சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டாக்க முடியும். பயமா இருக்கா? பயப்படாத, நான் ஆதிக்கிட்ட இதை சொல்ல மாட்டேன். ஆனா இது எவ்வளவு நாளைக்கு உன் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கும் நீ நினைக்கிற? நீ அபியோட தம்பியை லவ் பண்றது பெரிய சங்கடமான விஷயம். ஆனா அதை விட தர்ம சங்கடம் உங்க வீட்டுல உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறது. இந்த விஷயம் தெரிய வர்றப்போ பூகம்பம் இல்ல, அணுகுண்டு தான் வெடிக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ அனு,
இந்த விஷயத்த ஆதிக்கோ இல்ல உன் குடும்பத்துக்கோ நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். பயப்படாத. இந்தாங்க டீ. லெமன் டீ தானே? ம். தேங்க்யூ. ஏங்க என்ன பண்றீங்க? நீ என்னோட ஹேர் ஸ்டைலி மீசையும் பார்த்தியா? அதான் டெய்லி பாக்குறேனே. என்ன சலிப்பா சொல்ற? இந்த ஹேர் ஸ்டைலி மீசையும் பார்த்து நேத்து 4-5 காலேஜ் பசங்க அசந்து போயிட்டாங்க தெரியுமா? நிஜமாவா? அதுல ஒருத்தன் சொல்றான், ஆக்சுவலா நான் கிரிக்கெட்டர் தோனியோட ஹேர் ஸ்டைலை தான் ஃபாலோ பண்றதா இருந்தேன், ஆனா இப்போ உங்க ஹேர் ஸ்டைலை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் எல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு போனா தெரியுமா? ஃப்ராட் ராமச்சந்திரா, வெளிய வாடா. வாடா வெளிய. வாடா வெளிய. ஃப்ராட். எவன்டா அது? யார் என்ன ஃப்ராட் கூப்பிட்டது? நான் தான். என்னையா என்ன? அவன் என்னன்னா தோ இவன் தான். இவன் என்னன்னா செவர் ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டான். நீ என்னன்னா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்ட. கண்ணறிஞ்ச புருஷனை கல்யாணம் கட்டி வைக்கிறதானே கை நீட்டி துட்டு வாங்கினேன். கவுத்துட்டியா? நான் எங்க கவுத்த? நீ நல்லபடியா பாக்குறதுக்கு லட்சணமா இல்லாம சொதப்பிட்டா, பொண்ணுனா கொஞ்சம் லட்சணமா இருக்கணுமா? ஏய், என்னடா அக்கா அழகா குறை சொல்ற? தம்பி கம்முனு இருடா. அழக பத்தி நீயும் பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. தபார், கை நீட்டி பணம் வாங்கியிருக்க, ஒழுங்கு மரியாதையா பணத்தை எண்ணி வை. அது பல விதத்துல செலவாகி போச்சு. ஏ பேமானி, என்னடா விளையாடுறியா? தடா பணத்தை வாங்கிட்டு திருன்னு முழிக்கிற. அத்திமேர், என்ன இதெல்லாம்? டேய், ஒரு டீல்னா அப்படித்தாண்டா இருக்கும். நீ உள்ள போ, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்ல அத்திமேர், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உள்ளே போ. அடச்சி, என்னடா சீன் போடுற? இவனை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி தானே கை நீட்டி பணத்தை வாங்கினேன். இவன் என்னன்னா உனக்கும் எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டான். ஒழுங்கா கமிஷனை எடுத்து கீழே வை. என்ன அத்திமேர், இவங்க கிட்ட இதுக்காக கமிஷன் வாங்கின? வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், என்னடா நீ? ஆஃப்டர் ஆல் காசு பணம், அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு அவதான் கத்துறானா நீயும் திட்டுற? வெறும் கமிஷனுக்காக நான் இதை பண்ண? உன் மேல இருக்கிற அக்கறைடா அக்கறை. அக்கறை இருக்கிற ஆள் தான் கமிஷன் வாங்கினாக்கும். டேய், ஆட்டோ செலவுக்கு காசு வாங்கினதையெல்லாம் பெரிய ஊழல் மாதிரி பில்டப் பண்ணாதடா. ஏ பொறம்போக்கு கஸ்மாலா, என்னடா காசு கொடுக்கறத விட்டு ரெண்டு பேர் கதை பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதை காசு கொடுங்கடா. என்ன அத்திமேர், டீசென்டான ஃபேமிலின்னு சொன்னேன், இவ்வளவு மோசமா இருக்காங்களே. டேய் மாப்ள, ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் சொல்றேன், நான் கூட தான் டீசென்ட் ஆனவன். ஆனா நீங்களும் அப்படியே நினைக்கிறீங்க? இங்க பாரு மாப்ள, இது லாங்குவேஜ் தான் அப்படி, மத்தபடி டீசென்டான ஃபேமிலி தான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீ இவளை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா நிலைமை சகஜமாயிடும். ஐயோ அத்திமேர், நான் டீசென்ட்டும் இல்ல கீசென்ட்டும் இல்ல. இந்த ஆள் தான் அப்படி உங்ககிட்ட சொல்லிருக்கான். ராமச்சந்திரா, என்ன மட்டும் நீ ஏமாத்திரம் நினைச்ச, உன் குறவாளைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். ஆமா. டேய், ஏன்டா டென்ஷன் ஆகுற? இவ டீசென்டான பொண்ணுதான்டா, கோபத்துல அப்படி பேசுறாடா. இத பாருங்க, இவ்வளவு பெரிய ஃப்ராடு உங்களை என்னையும் சேர்த்து ஏமாத்திருக்காரு. நீங்க இவர்கிட்ட பணம் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க, வீட வீட்டுக்கு வந்து சத்தம் போடாதீங்க. என்னப்பா சத்தம் போட்டா என்ன? டோட்டலா வீடு போது தூக்கிடுவேன். ஏகா தூக்கிடுவேன். ஏய், அவசரப்படாதடா. டேய் ராமச்சந்திரா, உனக்கு நான் கொடுக்கிற கடைசி வார்னிங் இது. இன்னும் 7 நாள் எடுத்துக்கோ. நான் கொடுத்த பணம் வந்தாகணும், இல்ல மாப்பிளை வந்தாகணும், இல்ல நீ இந்த வீட்ல மாப்பிளையா இருக்க முடியாது. குடும்பத்தோட பேக்கப் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. வாங்கடா போலாம். அப்பா, ஒரு வழியா போய் தொலைஞ்சாங்க. ச்சே, கொடுத்த பணத்தை கேட்கறதுக்கு ஒரு டீசென்சி வேணா? உமா, இன்னொரு டீ போட்டு கொண்டாமா, ரொம்ப தலைவலிக்குது.
என்னடி காதுல விழலையா? ம் அதான் இந்நேரம் வரைக்கும் காதுல நல்லா விழுந்ததே. என்னடி சொல்ற? அவ என்ன சொல்லுவா? உங்களை கட்டிட்ட பாவத்துக்கு அதான் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்காள. ஏன் திமிர் உங்களுக்கு இப்படிலாம் புத்தி போறது? நான் அன்னைக்கே சொன்னேன் இது ஒத்து வராதுன்னு. நீங்க சப்போர்ட் பண்ணும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு வில்லங்க நடந்திருக்கும்னு. ஏன் திமிர்? நல்லது பண்றேன் உள்ளது பண்றேன்னு சொல்லி கண்ட இடத்துல காசு வாங்கி கண்டவாலாம் ஆத்து வாசம் முன்னாடி வந்து நின்று கொஞ்சம் யோசிங்க திமிர். பாக்குறவா நம்மளை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா? சந்தி சிரிக்கணும்னு இப்படி காரியம் பண்றா? இந்த ஆத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்கா. உங்களுக்கு இதெல்லாம் மனசுல இருந்தா நீங்க இப்படிலாம் பண்ணுவேடா? அவ பாட்டுக்கு ஏதோ இஷ்டத்துக்கு கத்திட்டு போறா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அத பத்தி இவருக்கு ஏதாவது கவலை இருந்தா அக்கறை இருந்தா இப்படி இப்படி கேவலமா நடக்க அவருக்கு எப்படி மனசு வரும்பாலா? ஏங்க ஏங்க இப்படி பண்ணி தொலைக்கிறேன்? வீட்டுக்கு லட்சணமா ஆம்பளையா இருக்கதான் தெரியல, பரவாயில்ல. இப்போ வீதி வரைக்கும் சண்டை வந்து ச்சே, ஏங்க? என்னடி அண்ணனும் தங்கையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க? இங்க யாரும் கூட்டு சேர்ந்துட்டு பேசல, உள்ளதான் சொல்றோம். வயசுக்கு வந்த பொண்ணுங்க வீட்டுல இருக்காங்க, அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம இதோ செத்த முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே இந்த தடி பசங்களும் பொம்பளையும் இப்பவே வீடு வரைக்கும் வந்து சண்டை போட்டு போறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா பணம் காசு மேல உங்களுக்கு என்னங்க அப்படி ஆசை வெறி? கண்டவா கிட்டலாம் காசு வாங்கிக்கிட்டு ச்சே. என்னடி ஒரே அடி அளக்குற? யாருக்கு யாருக்கு நான் சம்பாதிக்கிறேன்? இந்த ஆத்துக்கு தானே. என்ன பேசுற திம்பே? நியாயமா உழைச்சி கிடைக்கிற காசே இந்த லோகத்துல நிக்க மாட்டேங்கிறது. இதுல கேவலமா நடந்துட்டு அந்த காசுல குடிச்சுண்டு வீதி வீதியா அலைஞ்சிட்டு வெக்கம் இல்லாம பேசாத. மனுஷனுக்கு ரோஷம் மானம் முக்கியம். அது இல்லைன்னா என்னத்துக்கு வாழணும்? டேய் பாலா, செத்து சும்மா இருடா. இல்லம்மா, இத்தனை நாளா ஆத்துக்கு வெளியில தான் அக்கிரமம் நடந்துச்சு. இப்போ இவர் பண்ண காரியம் ஆத்துக்குள்ள வரைக்கும் வந்தாச்சு. போதும், பட்டதெல்லாம் போதும். நல்ல வேலை ஆத்துல அப்பா இல்ல, கங்காவும் இல்ல. இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்ட இடத்துல காசு வாங்கி பழைக்கிற பழப்புக்கு நாளைக்கு நான் வெளியில தலை கட்ட முடியுமாமா? எல்லாம் இவரால. ஏய் நிறுத்துறி. என்ன வாய்களைய பேசுற? என்ன நடந்துருச்சு இப்போ? அப்படி என்ன நடந்துருச்சுன்னு கேக்குறேன். ஊர் உலகத்துல நடக்காததா? குடுக்கல் வாங்கல 1000 பிரச்சனை வரும். அதுக்கு தாலி கட்டின ஆத்துக்காரனை என்னடி பேசுற? லட்சணமா ஆம்பளையா இருக்கணும், மானரோசத்தோட இருக்கணும், சோத்துல உப்பு போட்டு சாப்பிடணும், அப்படிதானே? சரிடி சரி, இது வரைக்கும் நான் அப்படி இல்லை. இனிமே சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட போறேன், மானரோசத்தோட வாழ போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்துல ஒரு முடிவுக்கு வருவோம். இனி எனக்கு நீ தேவையில்லை. ஆத்துக்காரனை இப்படி பேசுற ஆத்துக்காரி, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவ, மானரோசம் பாக்குறவ எனக்கு வேணாம். இனி உனக்கு டைவர்ஸ் தான். நானாச்சு நீயாச்சு. இனி இந்த வீட்டுல என் கால் மட்டும் இல்ல, என் மூச்சு கூட படாது. அவாவா வழிய அவாவா பாத்துக்கணும். நான் என் வழிய பார்த்துட்டு போறேன். என்ன சுந்தரி? அது வந்து சொல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆர்த்தி. பேசு. இல்ல ஆர்த்தி, நான் சில முக்கியமான விஷயங்களை உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? மாடிக்கு வரியா? சரி நீ போ, நான் வரேன். ம். சுந்தரி, சுந்தரி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே,
சொல்லு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து எனக்கு என்னோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஆர்த்தி. என்ன சொல்ற சுந்தரி? இல்லை ஆர்த்தி, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்காரங்க என்னை எப்படிலாம் பேசுனாங்கன்னு பார்த்தல. நீ 2வது பொண்டாட்டி தான், உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, அப்படி இப்படின்னு பேசல. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. இவ்வளவுதானா? போலீஸ்காரங்களை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க அப்படிதான், அவங்களுக்கு தோணுனதை பேசுவாங்க. அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு விடு. நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ கூட இந்த மாதிரி நடந்துக்கும் போதுதான் நான் என்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்? ரேஷன் கடையில் இந்த ஆளுங்க வந்தப்போ ஒய்ஃப்னு நீ உன் பேரு தானே சொன்ன, என் பேரு சொல்லலையே. என்ன விருந்தாளின்னு தானே சொன்ன. நான் விருந்தாளி ஆர்த்தி. ஐயோ, என்ன சுந்தரி இது? நான் ஏன் தெரியுமா உன் பேரு சொல்லாம என் பேரு சொன்னேன்? சட்டப்படி உங்க கல்யாணம் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல. பின்னாடி ஏதாவது சிக்கல் வந்துருமோ நினைச்சுதான் நான் என் பேரை சொன்னேன். என்ன சுந்தரி, நீ என்ன புரிஞ்சுக்க வேண்டான்னு நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடா இப்படி பேசுற? உனக்கு இப்படி எல்லாம் பேச தோணாதே. உங்க அக்கா ஏதாவது சொன்னாங்களா? மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கே கூட தோணுது. அவர் என்னன்னா, நான் கிட்ட கிட்ட போனாலும் என்னை ஒதுக்கிட்டே தான் இருக்காரு. நீ ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உன்னதான் சுத்தி சுத்தி வராரு. நீ கூட முன்னாடி அவர்கிட்ட பிடி கொடுக்காம போவ, ஆனா இப்போ தொட்டு தொட்டு பேசுற. நான் தொட்டு தொட்டு பேசுறேனா? என்ன சொல்ற சுந்தரி? ஆமா, அன்னைக்கு நீ அவருக்கு தைலம் தேய்ச்சி விடலையா? அதைத்தான் சொல்றேன். ஐயோ கடவுளே, உடம்பு சரியில்லாம இருக்கும் போது தைலம் தேய்ச்சி விடுறது பெரிய தப்பா சுந்தரி? தப்பில்ல, நானும் தானே அங்க இருந்தேன். அந்த தைலத்தை நான் தேய்ச்சி விடக்கூடாதா? நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன். எல்லாம் அதோட முடிஞ்சிருக்கும். இப்படி நிம்மதி கெட்டு போய் புலம்புற வேதனை எனக்கு வந்திருக்காது. என்னை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி ஒரேடியா என் கழுத்த இருக்க பாக்குறிய நீ. சுந்தரி, நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் பேசுறேன். என் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு உனக்கு புரியணும் தான் பேசுறேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் எல்லாமே உன் நன்மைக்காக தான் பண்ணேன் சுந்தரி. அப்படிதான் நானும் நினைச்சேன். இப்போ அதான் சுந்தரி உண்மை. என்ன நம்பு. உன்னை நம்பணுமா? ஆமா சுந்தரி, என்ன நம்பு. சரி, உன்னை நம்ப வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அப்படின்னா நீ எனக்கு எழுதி கொடு. எழுதி கொடுக்கணுமா? என்ன எழுதி கொடுக்கணும்? சுந்தரி தான் சட்டப்படி ராஜேஷோட மனைவி. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நான் தான் முழு மனசோட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எழுதி கொடு.